Hi students, have a nice day. இனி நான் தான் உங்களுக்கு வந்து காமர்ஸ் அக்கௌண்ட்ஸும் கிளாஸ் எடுக்க போகிறேன். இப்போ காமர்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டு சாப்டரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதில் கொஞ்சம் தியரிஸு டெஃபனிஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கம்பெனிஸு, இன்ஸ்டியூஷன்ஸ், காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Functions of management. Managerial functions are time specific, institution specific and country specific அப்படின்ட்டு 3 டைப்பாக இருக்குது. அதாவது மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது டைமை ஸ்பெசிஃபிக் பண்ணியும், அதாவது திட்டவட்டம். ஸ்பெசிஃபிக் அப்படின்னா திட்டவட்டம். இன்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு நிறுவனத்தோட திட்டவட்டம். அண்ட் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது நாட்டின் திட்டவட்டம். அதை பற்றி இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். Revolution may differ from the management functions of 19th century and followed by 20th century. அதாவது 19th century மற்றும் 20th centuryயில் இந்த 2 செஞ்சுரிக்கு இடைப்பட்ட அந்த மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். This chapter is an attempt of explain the management functions of 20th century. இந்த சாப்டரில் நம்ம வந்து 20th centuryயில் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்டு ஆஸ் மேனேஜரியல் ப்ராசஸ். அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ், அதோட செயல்பாடுகளை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். திஸ் ப்ராசஸ் இஸ் 24 hours non-stop process for attaining the objectives again and again for reaching the highest level. அதாவது 24 ஹவர்ஸும் நான்-ஸ்டாப்பாக இடையில நிற்காமையே செயல்பட்டு மிக உயர்ந்த இடத்துக்கு ஹையஸ்ட் லெவலுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து functions of management can be classified into 2 categories. அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை 2 கேட்டகரிஸை நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் மெயின் ஃபங்க்ஷன், தென் செகண்ட் ஒன் சப்சிடரி ஃபங்க்ஷன். அதாவது இங்கே வந்து உங்களுக்கு காலம் போட்டு கொடுத்துருக்குறாங்க, மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் சப்சிடரி ஃபங்க்ஷன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு இந்த மாதிரி காலம் போட்டு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பிளானிங் அப்படின்னா திட்டமிடுதல். அடுத்தது ஆர்கனைசிங், அதோட அமைப்பு ஆற்றல், அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டோட அமைப்பை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. அடுத்தது ஸ்டாஃபிங், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான பணியாளர்களை பணியமர்த்துறது தான் என்னது ஸ்டாஃபிங். நெக்ஸ்ட்டு டைரக்டிங், இயக்குவித்தல். டைரக்டிங் அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டை டைரக்ட் பண்ணுறது, இயக்குவித்தல். நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் மீன்ஸ் செயல் ஊக்கம் அளித்தல். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேனேஜர் அவங்களோட ஸ்டாஃபுக்கு செயல் ஊக்கம் அளித்தல், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலிங், கட்டுப்பாடு காத்தல். ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு நிறுவனம் அப்படின்னா அவங்கள கட்டுப்பாடாக வச்சுருக்கணும் இல்லையா, அதுதான் கண்ட்ரோலிங். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன், அதாவது ஒருங்கிணைத்தல். இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைத்து கொண்டு வருவது என்னது கோஆர்டினேஷன். இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளானிங், த திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் ஆர் லுக் பிஃபோர் யூ லீவ். இந்த ப்ராவர்பை வந்து நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க? ஆழம் தெரியாமல் காலை விடாதே, திங்க் பண்ணாமல் அதாவது சிந்திக்காமல் எதையும் செயல்படுத்தாதே அப்படின்னு நீங்கள் இந்த ப்ராவர்பை சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆர் சம் ஆஃப் த யூஷுவல் ட்ரெடிஷ்னல் ப்ராவர்ப்ஸ். இது வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராவர்ப்ஸாக வச்சுக்கலாம். விச்
provide a basis or logic for planning. Planning means அதாவது திட்டமிடுதல். பிளானிங்னா என்னது? திட்டமிடுதல். அதாவது லாஜிக் ஃபார் பிளானிங், அதாவது இது ஒரு தர்க்க ரீதியிலான திட்டமிடுதல் முறையான சொல்கிறாங்க. பிளானிங் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டோட இது ஒரு முதன்மை செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். நத்திங் கேன் பி பெர்ஃபார்ம்டு வித்தவுட் பிளானிங். நம்ம பிளான் பண்ணாமல் நம்ம எதையும் செயல்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டிங் எ புக் ஸ்டார்ட்ஸ் வித் பிளானிங். இப்போ வந்து நம்ம ஒரு நோட் புக் எடுத்து வச்சு ரைட் பண்ணுறதுனா நம்ம பிளான் பண்ணிக்குவோம். எந்த பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்குவோம் இல்லையா? அதுதான். இன் ஷார்ட், பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைனிங் பிளானிங் இன் ஷார்ட் பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். அதாவது முன்கூட்டியே நாம் திட்டமிட்டு ஒரு செயலை செயல்படுத்த வேண்டும். பிளானிங் இஸ் எ constructive reviewing of future needs so that present actions can be adjusted in view of the established goal. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மதிப்பீடு செய்து நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணி முன்கூட்டியே பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட்டு, பிளானிங் ஷுட் டேக் பிளேஸ் பிஃபோர் டூயிங். அதாவது நம்ம ஒரு ஒர்க்கை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு முன்னாடி பிஃபோராகவே அதை நம்ம பிளான் பண்ணி வச்சிடணும். மோஸ்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் எஃபர்ட்ஸ் ஆர் மேட் பை determining before an operative action takes place what shall be done, where, how and who shall do it. அதாவது இந்த ஒரு செயலை யார், எப்போ, எப்பொழுது, எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிஃபோராகவே நம்ம பிளான் பண்ணி செயல்படுத்தணும். திஸ் இஸ் பிளானிங். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஆர்கனைசிங். Organizing is the process of establishing harmonious relationship among the members of an organization and the creation of network of relationship among them. Organizing function work is assigned to employees who are given authority to carry out the work assigned and made accountable for it. Next, third point, staffing. Staffingனா ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஒர்க்கர்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் கம்பேரிசஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட். In other words, staffing refers to placement of right persons in the right jobs. அதாவது சரியான வேலைக்கு சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸ்டாஃபிங் இன்க்ளூட்ஸ் செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன்ஸ், ட்ரைனிங் டு தோஸ் நீடி பர்சன்ஸ். அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கரெக்டான பர்சனாக நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ப்ரமோஷன் ஆஃப் பெஸ்ட் பர்சன்ஸ், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஓல்டு பர்சன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் appraisal of all the personnel and adequate remuneration of personnel. The success of any enterprises depends upon the successful performance of staffing function. அதாவது யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க, யாருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஒன்றும், அது சம்மந்தமான ஊதியம், இது சம்மந்தமானதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது ஸ்டாஃபிங். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், டைரக்டிங். டைரக்டிங்னா இயக்குவித்தல். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் எல்லா செயல்பாடுகளையும் இயக்குவிக்கிறது தான் டைரக்டிங். டைரக்டிங் டினோட்ஸ் மோட்டிவேட்டிங், லீடிங், கைடிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். அதாவது அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு செயலூக்கமளித்து, லீடிங் அவங்களுக்கு வழிகாட்டி முன்னணியிலிருந்து கைட் பண்ணி, கம்யூனிகேட்டிங் அவர்களோட சரியான தகவல் தொடர்பிலிருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனையும் செஞ்சால் தான் என்ன ஆக முடியும், கரெக்டான அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், எம்ப்ளாயீஸ் ஆர் கெப்ட் இன்ஃபார்ம்ட் ஆஃப் ஆல் நெசசரி மேட்டர்ஸ் பை சர்க்குலர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேனுவல்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், நோட்டீஸ் போர்ட்ஸ், மீட்டிங், பர்ஃபெக்டிவ் மெசேஜன்
எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து டைரக்டர் ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் மேனேஜருடைய ஒர்க்கு இதெல்லாம். இதுவும் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. தென் நெக்ஸ்ட்டு, in order to enable the employees to accomplish the organizational goals. இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது அவங்களுடைய அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த கோலை அவங்க அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட்டு, கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் இஸ் performed to evaluate the performance of employees and deciding increments and promotion decisions. அவங்களுக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்ஸு, ப்ரொமோஷன்ஸு இதெல்லாம் டெசிஷன் மேக் பண்ணி கண்ட்ரோலிங்னு எனக்கு கட்டுப்பாடு காத்தல். நெக்ஸ்ட்டு, த கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் அண்டர் பர்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆர்கனைசிங் ரெமடியல் ட்ரைனிங் ஃபார் தெம். அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கறது, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான் 5th பாயிண்ட்டு. இட் இஸ் த கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் of actual performance with predetermined standards. ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு லெக்கை அச்சீவ் பண்ணணும்னா ஃபுல் கண்ட்ரோலில் அந்த மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் இஸ் த யூனிஃபிகேஷன் of the actions of all individuals working in the enterprise in different capacities. அதாவது டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ், நிறைய வேறு வேறு ஒர்க்குகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணுறது, எல்லாம் ஒருங்கிணைத்தல். இது என்னது? கோஆர்டினேஷன். ஸோ ஆஸ் டு லீட் டு த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அட்டைன்மெண்ட் ஆஃப் த காமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். கோஆர்டினேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் வெரி மேனேஜரியல் ஃபங்க்ஷன். என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன், ஆர்கனைசிங் அண்ட் கோஆர்டினேஷன், staffing and coordination, directing and coordination, motivation and coordination, controlling and coordination. அதாவது பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங் இது எல்லாமே ஒருங்கிணைத்து செயல்படுத்துறது என்னது? கோஆர்டினேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிவைடட் குரூப் வைஸ் ஆர் செக்ஷன் வைஸ் அண்டர் ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன். அதாவது இந்த கோஆர்டினேஷனில் வந்து எல்லாம் கோஆர்டினேட் பண்ணினாலும் அதை டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்பாக எதுக்கப்புறம் எது அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். நவ் சச் குரூப்டு ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோஆர்டினேட் டுவர்ட்ஸ் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். த difficulty of coordination depends upon the size of organization. The difficulty of coordination is increased with the increasing size of organization. Next 7th point வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்னா செயலூக்கமளித்தல். எவ்வளவுதான் ஒர்க்கை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி கொடுத்தாலும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணால் தான் அவங்க ஸ்பீடாக கரெக்டாக அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். மோட்டிவேஷன். The goals are achieved with the help of motivation. Goals means அவங்களோட எய்ம். அந்த எய்மை அச்சீவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன் ஹெல்ப் பண்ணும். மோட்டிவேஷன் இன்க்ளூட்ஸ் இன்க்ரீஸிங் த ஸ்பீடாக அவங்க ஒர்க் பண்ண தூண்டும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் டெவலப்பிங் willingness on the part of workers. This is done by resourceful leader. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு லீடர் வந்து இவங்களை எல்லாத்தையும் எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸையும் மோட்டிவேட் பண்ணி அவங்ககிட்ட நல்லா ஒர்க் பண்ண அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய கோலை ரீச் பண்ண முடியும். த ஒர்க்கர் எக்ஸ்பெக்ட் ஃபேவரபிள் கிளைமேட் கண்டிஷன்ஸ் டு ஒர்க், ஃபேர் ட்ரீட்மெண்ட், மானிட்டரி ஆர் நான் மானிட்டரி இன்சென்டிவ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்டு ஜென்டில்மேன் அப்ரோச். அவங்களுக்கு வந்து நல்ல இன்சென்டிவ்னு எனது ஊக்கத்தொகைகள், நல்ல அவங்களோட நல்ல அன்பான நல்ல ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் மோட்டிவேட் பண்ணும் பொழுது அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நாம் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு இந்த 7 பாயிண்ட்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம அதுலேயே இன்னொரு பார்ட்டு பார்த்தோம் இல்லையா, சப்சிடரி ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது துணை செயல்பாடுகள் அல்லது துணை பணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்னோவேஷன், செகண்ட் ஒன்று ரீப்ரசன்டேஷன், தேர்டு டெசிஷன் மேக்கிங், லாஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஃபஸ்ட் ஒன் இன்னோவேஷன். இன்னோவேஷன் அப்படின்னா புதுமையை புகுத்தணும். எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வந்து ஓல்டாக இருந்தால் அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி, ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதை வந்து எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ அதனால் புதுமையை புகுத்துதல் அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு இன்னோவேஷன். Innovation refers to the preparation of personal and organization to face the change made in the business world. அதாவது இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில், வியாபார உலகத்தில் மாறிக்கொண்டே வரக்கூடிய அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நாமளும் புதுசாக கொண்டு வரணும். Continuous changes are being made in the business. Consumers are satisfied through innovation. அப்போ தான் கன்சியூமர்ஸ் வந்து திருப்தி அடைந்து நமக்கு நம்மளோட பொருளை விரும்புவாங்க. ஸோ அதனால் இந்த மேனேஜ்மெண்ட்டோட சப்சிடைரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன்று இன்னோவேஷன். புதுமையாக இருக்கணும் எதுவுமே. சரியா? இன்னோவேஷன் இன்க்ளூட்ஸ் டெவலப்பிங் நியூ மெட்டீரியல், நியூ ப்ராடக்டாக இருக்கலாம், நியூ டெக்னிக்காக இருக்கலாம், இன் ப்ரொடக்ஷன் நியூ பேக்கேஜாக இருக்கலாம், நியூ டிசைனாக இருக்கலாம், ஆஃப் எ ப்ராடக்ட் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அல்லது காஸ்ட் ரிடக்ஷன், அதை விலையை குறைக்கிறது, ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் நல்ல ஒரு வரவேற்பு பெறும். ஸோ அதனால் இன்னோவேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் மீன்ஸ் ஒரு பிரதிநிதித்துவமாக ஒரு மேனேஜர் செயல்படணும். அவங்க கஸ்டமர்ஸ்க்காக, சப்ளையர்ஸ்க்காக, கவர்மெண்ட்காக, எல்லாத்துக்காகவும் அவங்க வந்து பேசி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது என்னது? ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன். எ மேனேஜர் ஹேஸ் டு ஆக்ட் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எ கம்பெனி. மேனேஜர் வந்து ஒரு கம்பெனியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு பிரதிநிதித்துவம் வாய்ந்தவராக செயல்பட வேண்டும். மேனேஜர் ஹேஸ் டீலிங் வித் கஸ்டமர்ஸ், suppliers, government officials, bank, financial institutions, trade unions and like இதில் எல்லாத்துலேயும் அவங்க ஒரு முகவராக செயல்படணும். It is the duty of every manager to have good relation with others. Next, decision making means ஒரு சரியான முடிவெடுத்தல். ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சரியான எந்த டைமில் எதை எப்படி எப்போ செய்யணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா? அதுதான் அந்த டெசிஷன் மேக்கிங். எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு டேக் எ நம்பர் ஆஃப் டெசிஷன் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் பலவிதமான முடிவுகளை அந்த மேனேஜ்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனம் வந்து ஸ்மூத்தாக நடைபெற வேண்டும், ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா சரியான முடிவெடுக்க வேண்டும். இதுதான் டெசிஷன் மேக்கிங். அடுத்தது கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும், கஸ்டமர்ஸ்க்கு, சப்ளையர்ஸ்க்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷன் அமைஞ்சால் மட்டும்தான் அந்த ஒர்க்கு சிறப்பாக அமையும். சரிங்களா? அதனால் கம்யூனிகேஷன் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ், வியூஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ். அப்போ தான் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன், ஒவ்வொருத்தரோட பார்வைகள், ஒவ்வொருத்தரோட கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டெசிஷன் எடுக்க முடியும். ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். ஒருத்தர் மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் எல்லாத்தோடைய ஒப்பீனியனும் அங்கே கேட்பாங்க. அதுதான் கம்யூனிகேஷன். ஒர்க்கர்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு அபவுட் வாட் ஷுட் பி டன். ஒர்க்கர்ஸு இன்ஃபார்ம் பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத வந்து ஒர்க்கர்ஸ்கிட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? வேர் இட் இஸ் டு பி டன், எங்கே, எப்பொழுது, என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறது. ஹவு இட் இஸ் டு பி டன், வென் இட் இஸ் டு பி டன். எப்பொழுது செய்யணும், எங்கே செய்யணும், எப்போ, என்ன, எல்லா இதையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கர்ஸ்கிட்ட ஃபுல் கம்யூனிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் த
ரெகுலேஷன் ஆஃப் ஜாப் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் சிறப்பாக அமையும். நெக்ஸ்ட்டு, scholars in the field of management have their own classification of functions. Scholars in the field of management have their own classification. Scholarsனா யாருன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அது சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சயின்டிஸ்டெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்காலர்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை சில கிளாசிஃபிகேஷனாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. சம் ஸ்காலர்ஸ் ஆட் நியூ ஃபங்க்ஷன்ஸ். சில ஸ்காலர்ஸ் வந்து புதுசாக சில ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு டெலிட் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ். சில ஃபங்க்ஷன்ஸை டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, புரியல அப்படின்னு எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி தரேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி தர போகிறேன். அதை நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி தர போகிறேன். அதை நீங்கள் படிச்சுட்டு தரவாக படிச்சுட்டு எனக்கு டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னிட்ட கூப்பிட்ருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.